தென்னையை பொறுத்தளவு காண்டாமிருக வண்டு வந்து அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தும். இது எப்படி அதிகமாக ஏற்படுத்துதுன்னா, நம்ம அந்த தென்னந்தோப்புக்குள்ளே மாடுகள் மேய்கிறதுனால, இந்த மாடுகள் என்ன பண்ணிடும், தன்னுடைய சாணத்தை அங்கேயே போட்டுரும். அதே போல் அங்கே கிடைக்கக்கூடிய சாணத்தை என்ன செஞ்சுருவாங்கன்னா, அப்படியே அங்கேயே உரக்குழிக்கு நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு குழியை வெட்டி உரக்குழியாக போட்டு விட்ருவாங்க. உரக்குழிங்கிறது வந்து சாதாரணது அல்ல. அதை எப்படி பண்ணணும், உரக்குழிங்கிறது நல்லா சாணமெல்லாம் உள்ளே போட்டுட்டு மேலே மொழுகி வச்சிடணும். அது இல்லாமல் சும்மா ஓப்பனாக விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட அந்த சாண குவியலில் தான் இந்த காண்டாமிருக வண்டு வந்து முட்டைகளை இட்டு அதிலிருந்து அந்த வண்டுகள் உற்பத்தி ஆகும். அதனால் மாட்டு சாணங்களை அவ்வப்போது நம்ம பார்க்கும்போதெல்லாம் அதை எடுத்துடணும். அதாவது பசுஞ்சாணத்தில் தான் அதனுடைய உற்பத்தி அதிகமாகுது. அப்போ இது மாதிரி வண்டுகளை நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுல இது ஒரு சிறந்த ஒரு மெத்தடு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதே வண்டுகளை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, இன்னொரு மெத்தடில் நம்ம சின்ன சின்ன செடி, அதாவது சின்ன கன்றுகளாக இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த தோகையுடைய இடுக்குகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடுக்குகளுக்குள்ள ஆற்று மணல் பெருமணல் இருக்குல்ல, அந்த பெருமணலோட சும்மா அப்படியே இடுக்கு வரைக்கும் ஃபுல்லாக போட்டு விட்டிங்கன்னா, அந்த வண்டுகளுடைய கழுத்து பகுதியில் போய் இந்த மணல் விழுந்துக்கிட்டு அந்த பூச்சியை, அதாவது அந்த வண்டை சாகடிச்சிடும். இது ஒரு மெத்தடில் காலி பண்ணலாம். ரெண்டாவது வந்து சின்ன அதனுடைய ஓட்டைகள், அது வந்து நல்லா தெரியும் அந்த வண்டு இருக்குதுங்கிறதுக்கான ஒரு எப்படி எளிதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த மரத்தில் வந்து ஓட்டையாக விழுகும். அந்த ஓட்டையை வச்சு நம்ம அதில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் அந்த மேல் நுனி குருத்து இருக்குது பாருங்கள், அந்த குருத்தும் சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டே வரும். அப்போ இது ரெண்டையும் பார்த்தாலே இதில் வந்து அந்த வண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம். அப்போ இது மாதிரி கைக்கு எட்டு அளவில் இருக்கக்கூடிய சின்ன கன்றுகளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு சைக்கிள் ஃபோக்ஸ் கம்பின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கம்பியை வந்து நல்லா ஊசி மாதிரி செஞ்சு முன்னால் தட்டிக்கிட்டு அந்த 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 பொந்துக்குள்ளே நீங்கள் ஓங்கி குத்துனீங்கன்னா அந்த வண்டுலேயே குத்தி அப்படியே எடுத்துட்டு அப்படியும் இந்த வண்டுகளை கட்டுப்படுத்தலாம். இது வந்து ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா, நம்ம பழைய புளிச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, பழைய புளிச்ச தண்ணியை புது மண்பானையில் ஒரு 3 நாள் 4 நாளைக்கு வந்து ஊற்றிட்டு அதன் மூலமாகவும் இதை கட்டுப்படுத்தலாம். காற்று எந்த பக்கம் வீசுதோ அங்கே வந்து முதல் பானையை வைக்கணும். அப்போ அந்த கல் தண்ணிகள் என்னென்ன போடலாம் அப்படின்னா, நல்ல ஆமணக்கு வந்து அவிச்சு அதை வந்து கொட்டையை நசுக்கி கூட போடலாம். அது கூட ஏன்னா இந்த சீசனில் அன்னாச்சி பழம் நிறையா கிடைக்கும். இந்த அன்னாச்சி பழத்தில் அதில் அழுகி போன அன்னாச்சி பழத்தை நீங்கள் தூக்கி உள்ள வண்டுகளுக்குள்ள போட்டிங்கன்னா, இந்த பழத்தினுடைய வாடைக்கு வண்டுகள் எங்கே இருந்தாலும் வந்து விழுவும். அப்போ இது மாதிரி எளிமையாக கட்டுப்படுத்தலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, மூணாவது பார்த்திங்கன்னா, இப்போ லூர்ஸுன்னு சொல்லக்கூடிய, அதாவது இனக்கவர்ச்சி பொடி. இந்த இனக்கவர்ச்சி பொடிகள் வந்து வேளாண் கல்லூரிகள்லேயும் கிடைக்குது, வேளாண்மை துறைகள்லேயும் கிடைக்குது. அவங்கள்ட்ட போய் நீங்கள் போய் கேட்டு இந்தமாரி இனக்கவர்ச்சி பொடிகள் வேணும்னு சொன்னால் ஒரு அட்டை மாதிரி கொடுப்பாங்க. அதாவது அட்டைன்னு சொல்லக்கூடாது, அதில் அந்த பிளாஸ்டிக் கேன் மாதிரி இருக்கும். அதில் கொண்டு உள்ள அந்த லூர்ஸுங்கிறத மாட்டி விடுவாங்க, அந்த இனக்கவர்ச்சி பொடியை. அதை மரத்திலே மாட்டினாலே அங்கேருந்து எங்கே இருந்தாலும் அந்த வண்டு வந்து உள்ளே விழுந்துடும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வசதிகள்லாம் வந்து இன்றைக்கி நவீனத்தில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பெரிய பெரிய மரங்களில் வெள்ளை ஈ அப்படின்னு சொல்லி ஒன்று விழுந்துக்கிட்டு இருக்குது. இந்த வெள்ளை ஈ வந்து அதிகமான மரத்தில் அப்படியே மரமே தீப்பிடிச்சு காய்ச்சது மாதிரி இருக்கும். இதை எப்படி எளிதில் கட்டுப்படுத்தலாம்னு சொன்னால், சாதாரண பச்சை தண்ணி இருந்தால் போதும். வெறும் தண்ணியை வந்து நல்லா வேகமாக அடிப்பகுதியில் நீங்கள் வந்து பீச்சி அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால், அதில் இருக்க பூச்சி எல்லாமே ஒட்டிட்டு கீழே விழுந்துடும். இப்போ இதிலேயே மாவு, அதாவது மைதா மாவு கரைச்சி விட்டு நீங்கள் பசை மாதிரி கிண்டிக்கிட்டு அதில் மைதா மாவு மாதிரி நல்லா கரைச்சிக்கிட்டு நீங்கள் அடித்து விட்டா அதிலே போய் ஒட்டிக்கிறோம். ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சிட்டு அதை வடையாக அப்படி எடுத்துக்கிட்டு வெளியே ஓடியாந்துடும். அப்போ சுத்தமாகவே இந்த பூச்சிகளே இல்லாமல் போயிடும். இது ஒரு மெத்தடு. அப்புறம் இதுக்கு போகிறதுக்கு வெள்ளையை எளிதியாக கட்டுப்படுத்தணும்னா, சும்மா ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 டப்பா மஞ்சள் கலர் டப்பா, தவிர டப்பாவில்
உள்ளேயும் வெளியிலையும் நல்ல திக்கு மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கிறணும். அதில் வைக்கும்போது தலகுதான் ஒரு ஒரு மரம் 10 அடி இருக்குன்னா, ஒரு 6 அடி 7 அடி உயரத்தில் குச்சியை ஊண்டிக்கிட்டு அதில் இந்த தகரத்தை டப்பாவை கவுத்து வைக்கணும். அதாவது இந்த மஞ்சள் கலர் வந்து அந்த வெள்ளை ஈக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த மஞ்சள் கலர் டப்பாவில் பெயிண்ட் இருக்கும்போது விளக்கெண்ணையும் தடவி வைக்கணும். ஏன்னா வெயிலுக்கு வந்து பெயிண்ட்டு உருகும். அப்படி பெயிண்ட்டு உருகும்போது அது நல்ல வாடை வரும். அந்த பெயிண்ட்டு உருகும்போது இந்த விளக்கெண்ணையும் ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். ஆக இந்த மஞ்சள் கலருக்கும் அந்த பூச்சிகளுடைய மனமும் வந்து அதை இழுத்து கொடுக்குறதுனால அந்த வெள்ளை ஈ ஒட்டிக்கிறோம். இப்படி ஒட்டிச்சுன்னா திரும்ப அது செத்து போயிடும். அதனால் இதனுடைய வேலை எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒன்று காலையில் அதிகாலையில் இந்த வேலையை வந்து அது செய்ய ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா நைட்டுகளில் தான் அது வேலைகளை ஆரம்பிக்கும். ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு காலையிலேயே பூச்சிகள்லாம் வேகமாக வேலை செய்கிறதுனால அந்த நேரத்தில் இந்த டப்பாக்களை நம்ம வச்சுட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம்.